இன்னொரு பெரிய படம் இருக்கு. வெற்றிமாறன் தனுஷாருடைய வட சென்னை 2 அடுத்த வருஷம் அன்பு வந்துடும். Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event, supported by Milky Mist Ice Cream, powered by Dr. Srivarma Agil Tarum Ayurveda, VGP Marine Kingdom, The Chennai Mobiles, Electronics Furnitures and Appliances. சினிமா உலகத்திலேயே ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு சிங்கர், இதெல்லாம் ஒரே ஆளு. ஹாலிவுட், ஹிந்தி, தெலுங்கு எல்லா படத்துலையும் எல்லா ஸ்டேட்லையும் ஹீரோவா நடித்த ஒரே ஹீரோ தனுஷார் மட்டும்தான். முக்கியமான டைரக்டர்ஸோட நிறைய படங்கள் ரெடியாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அடுத்த படம் தனுஷாரை வச்சு மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் இசையில படம் பண்றோம். அடுத்தது மூக்குத்தி அம்மன் 2, அதுக்கப்புறமா கட்டா குஸ்தி 2, அப்புறமா எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டயங்கரம், விஜே சித்து, அந்த படமும் ரெடியாக இருக்குது. கரை தனுஷார் அந்த கரசாமியாவே அதை வாழ்ந்திருக்கிறாரு. 24 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இது 25வது படம். இது உங்களுடைய படம், மக்களுடைய படம், ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற விஷயம்தான் கரை. ஏஷியாலே தி யங்கஸ்ட் சான்சலர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் காதலிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு சின்சியாரிட்டியோட உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எல்இடி காத்துட்டு இருக்கு சார். அதை பார்த்துடலாமா? நிச்சயமா. அப்படியே திரும்பி பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமா இருக்கு சார். அந்த டைரக்டர்ஸை பாருங்க சார். அந்த வேல்ஸ் ஃபிலிம் கீழே பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரோட லைனப் பார்க்கும் பொழுதே பயங்கரமாக இருக்குது. என்ன சார், ஸோ கரை என்ன மாதிரி ஒரு படம் அண்ட் எப்படி இருக்குது? இந்த ஃப்ரேம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது சார், சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரை ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். நிச்சயமாக மக்களுக்கு அது பிடிக்கும். நான் என் படம்னு நான் சொல்லலை, படம் பார்த்தவங்க எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். நிச்சயமாக அனைவருக்கும் பிடிக்கும். அதில் தனுஷார் அந்த கரசாமியாவே அதை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆஹா சார், நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா, அடுத்தடுத்து முக்கியமான டைரக்டர்ஸோட நிறைய படங்கள் ரெடியாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி லைனப்ஸ் இருக்குது சார்? எங்களுக்காக லைட்டாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர் சி டைரக்ஷனில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான செலவில் அந்த படம் எடுத்திருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் ரிலீஸ். அதுக்கப்புறமா கட்டா குஸ்தி 2, அது விஷ்ணு விஷால் நடித்த படம், அதுவும் ரெடியாக இருக்குது. அப்புறமா எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டயங்கரம், விஜே சித்து, அந்த படமும் ரெடியாக இருக்குது. அப்புறம் அன்கில்னு ஒரு படம், நியான்னு ஒரு படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் லைனப் ரெடியாக இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. எல்லாத்துக்கும் மேலே அடுத்த படம் தனுஷாரை வச்சு மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அடுத்த படம், செகண்ட் படம் தனுஷாரை வச்சு படம் பண்ணுறோம் சார். அதாவது நீங்களே சொல்லியிருக்கீங்க பல மேடைகளில் அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ நடிக்கிறாரு, எப்போ எடிட் பண்ணுறாரு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி சார் இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஜேர்னியாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் ஐ திங்க் எல்லாருமே சொல்கிறது நிறைய சார் கிட்ட கற்றுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. பட் இவரை நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி சார் அவரும் மேனேஜ் பண்ணுறாரு எங்களுக்கு புரியல சார். அதாவது சினிமா உலகத்திலேயே ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு சிங்கர், ஒரு லிரிசிக், இதெல்லாம் ஒரே ஆள். ஹாலிவுட்டில் நடித்தது, ஹாலிவுட்டு, ஹிந்தி, தெலுங்கு எல்லா படத்துலையும் எல்லா ஸ்டேட்லேயும் ஹீரோவாக நடித்த ஒரே ஹீரோ தனுஷார் மட்டும்தான். சார், முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த படத்தோடைய கோ ப்ரொடியூசர் குஷ்மிதா கணேஷ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். ரொம்ப முக்கியமானவங்க, என்னுடைய மகள் குஷ்மிதா. ப்ளீஸ் கம். ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா சார்?
ஸோ எஸ் ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் கால் அப்பான் த கோ ப்ரொடியூசர் ஆஃப் கர மூவி குஷ்மிதா கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆஹா சூப்பர். குஷ்மிதாக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எஸ் இல்ல, சார் என்ன சார் சொன்னாங்க? அது அவங்க ஸ்பீச்சில் இருந்தது. ஓகே. அவங்க ஸ்பீச்சுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது எப்பவுமே அப்படி தான். எனக்கு யார் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சதை பேசிடுவேன். பட் 24 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இது 25வது படம். விஐபி அவருக்கு 25வது படம். கரை எனக்கு 25வது படம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. பார்ப்போம் ஆண்டவன். சார் தொடர்ந்து அந்த கெமிஸ்ட்ரி எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் சார். மாரி செல்வராஜார் படம் முடித்ததுக்கு அப்புறமா இன்னொரு பெரிய படம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் தனுஷாருடைய வட சென்னை 2. எஸ் சார் நாங்க எல்லாருமே அதை ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கோம். அன்பு அன்பு அன்புன்னு நாங்க காத்து கொண்டே இருக்கிறோம் சார். அடுத்த வருஷம் அன்பு வந்துடும். எஸ் சார் தேங்க்யூ சார். சூப்பர் அப்டேட், செம அப்டேட். போதும் சார் தம்ப்நெயில்ல போடுறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துறீங்க சார் கண்டென்ட். And yes, over to you, Kushmita. So yes, first project, how is it to you? And கண்டிப்பா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் because first project with Dhanush sir. How was it to you? சொல்லுங்க. வணக்கம் கோயம்புத்தூர். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அப்பானால இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆர் தனுஷ் சார். அவர் ஒரு ஹீரோ தவிர்த்து ஒரு பிரதராக நான் பார்க்குறேன். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் விக்னேஷ் ராஜா சார். நாங்கள் வந்து டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்போம். என் டீம் கிட்ட ஜாஸ்தி பேசினது விட டெய்லி டைரக்டரோட தான் பேசிகிட்டு இருப்பேன். விக்னேஷ் என்னை 30th அப்புறம் மறந்துடாதீங்க, ஓகேவா? அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜிவி சாராக இருக்கட்டும், கேஎஸ் சார், மெனி ஆர்டிஸ்ட், சுராஜ் சார், கருணா சார், ஸ்ரீஜா மேம், அமிதா எல்லாருமே இருக்காங்க. இந்த கும்பல் கூட்டம் பார்த்தா ஆல்ரெடி கரை உங்கள் மனசில் ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக 30th வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. நம்மளோட கரசாமி இங்கே தான் இருக்காரு. ஸோ சொல்லுங்கள் சார், எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏன்னா எப்பவுமே சார் நடிக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்கும். அதே போல தான் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. எப்படி வந்திருக்கு, எப்படி இருந்தது சார் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் சென்னை விழாவிலேயே பேசியிருக்கேன். கரை படம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் படம் இல்லை, என்னுடைய படம் இல்லை, தனுஷ் சார் படம் இல்லை. இது வந்து உங்களுடைய படம், மக்களுடைய படம். ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற விஷயம்தான் கரை. அதனால் எல்லாரும் குடும்பத்தோடு 30ஆம் தேதி தியேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அதனுடைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு குடும்ப படம், குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம். எல்லார் வீட்லேயும் நடக்கிற சம்பவம் தான் கரை. ஸோ எல்லார் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அது படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. ஆமாம். பட் சார் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் படங்களும் பார்க்குறீங்க, ப்ரொடியூஸும் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி டுடே. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ஹவு டு யூ பேலன்ஸ் இட்? லவ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம காதலிச்சு பண்ணோம்னா, ரசித்து பண்ணோம்னா, ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி, இந்த 3த்தையும் வச்சுட்டு பண்ணோம்னா எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். இதை பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார்லேருந்து, ஜெயராம் சார்லேருந்து, சுராஜ், கருணாஸ், பிருத்திவி, மம்தா பைஜு, இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர், நிறைய பேர் இதில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்றது சொல்கிறத விட இந்த படத்தில் எல்லாருமே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா தான். அவர் தான் அது வந்து எல்லாரையுமே வாழ வச்சுருக்காரு அந்த படத்தில். நிச்சயமாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய படமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான, அவர் எவ்வளோ அவளோடு இருக்காரோ அதுக்கு மேலே 30ஆம் தேதி தியேட்டரில் போய் உங்களோட உட்காந்து பார்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்கள் நிச்சயமா அதை உங்களுக்காக செய்வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஒன் மோர் டைம் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ மக்களே மறந்துடாதீங்க, ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ டு குஷ்மிதா as well. Thank you so much. Behind
Nuts Kara pre-release event. Title sponsor Chennai's Amrita Groups of Institutions. Let's Go Holidays, travel beyond boundaries. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Powered by Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VGP Marine Kingdom, India's first and largest walk-through aquarium. The Chennai's Mobiles மற்றும் Electronics Furnitures. Mobileக்கு Chennai Mobiles Applianceக்கு Digital Hub all in one store. Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event. Supported by Milky Mist Ice Cream. Powered by Dr. Sri Varma ஆகில் தரும் ஆயுர்வேதா. VGP Marine Kingdom. The Chennai Mobiles. Electronics, Furnitures and Appliances.